ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீடுங்கிற ஒரு டெலிகிராம் மைனிங் பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பட் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போடுங்க. அப்போ தான் இது வந்து நிறையா பேர்கிட்ட போய் சேரும். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் ஒரு பாட் ஓப்பன் ஆகும். அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் ஒன்றொன்றாவே ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ்னு ஒரு லெவலில் இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ வந்து 6 ஹவர்ஸுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ்க்கு இருக்கும். 3 ஹவர்ஸ் முடியும் போது நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6 ஹவர்ஸில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்பயே கூட கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ கிளைம் பண்ணேன்னா எனக்கு மேலே இருக்க இங்கே கிளைம் ஆகிட்டு இருக்க மைன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீடு பேலன்ஸில் ஆட் ஆகிரும். என்கிட்ட வந்து 10 சீடு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ 6 ஹவர்ஸுக்கு வந்து மைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வேறு எப்படியெல்லாம் மைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ட்ரீயில் வந்து ஒரு வார்ம் மாதிரி கட்டும், புழு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு டைம் 3 ஹவர்ஸ் 22 மினிட்ஸ் கழித்து அந்த புழு வரும். நம்ம அப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டைமில் கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து அந்த ஃபயர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட டெய்லி லாகின். நான் வந்து லாஸ்ட்டு 36 டேஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாகின் நீங்கள் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்ஸ்லாம் தருவாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 டிக்கெட் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிக்கெட்டை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் லாகின்ல கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு சீடு தருவாங்க. 0.1 சீடு இன்றைக்கி எனக்கு கிடச்சிச்சு. நாளைக்கு 0.2 0.3 0.4 0.5 0.6 அண்ட் தென் அந்த வீக்கோட எண்டில் வந்து ஒரு சீடு கிடைக்கும். இது மூலியமாகவும் நீங்கள் ஈஸியாக earn பண்ணலாம். இது ரொம்ப கம்மியான கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் மைண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அப்படியே கொடுத்துருவாங்க. கன்வர்ஷனுங்கிறதே கிடையாது. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது லான்ச் ஆக இன்னும் ஒரு 2 மந்த் இருக்குது. பட் இதோட வேல்யூ வந்து ஒரு $3 to $4 போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 30 சீடு இந்த 2 மந்தில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 30 சீடுங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துடலாம். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு $3 போகுதுன்னா 30 சீடுக்கு $90 வரும். கிட்டத்தட்ட ஒரு 8,000 7,000 கிட்ட வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டிக்கெட் நம்ம கிளைம் பண்ணுறோம்ல அதை வந்து இங்கே ஸ்பின் ஆப்ஷன் கட்டுதில்ல, ஸ்பின்னில் போயிட்டு நீங்கள் வந்து டெய்லி அந்த ஒரு டிக்கெட்டை வச்சு ஒரு ஸ்பின் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 0 டிக்கெட் இருக்குது, நான் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இங்கே டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஸ்பின் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி கிடைக்கும். இது வந்து ஒரு 4 கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 சீடுலேருந்து 30 சீடு வரை கிடைக்கும். நீங்கள் இது மூலியமாகவும் உங்கள் சீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் இதில் வாலெட் கனெக்ஷன் ஆப்ஷன் வரல. வாலெட் கனெக்ஷன் ஆப்ஷன் வந்ததும் நான் நம்ம சேனல்லே வீடியோ போடுறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது எப்படி earn பண்ணலான்னா இங்கே பேர்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா என் பேர்டு வந்து இப்போ கிளைம் ஆகி முடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே தேர்டா, இதை கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு சில சீடு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 0.56 சீடு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் கிளைம் பண்ணிக்கிறேன். இப்போ என் பேர்டை வந்து நான் வந்து திருப்பியும் ஹண்டிங்க்கு அனுப்பணும்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆப்ஷனில் வந்து 0 இருக்கும். இதை நான் வந்து 100ஆக மாற்றணும். அது பண்ணால் இந்த பேர்டை வந்து அப்படியே டேப் பண்ணி ஹோல்டு பண்ணணும். பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகி முடித்தோடனே இப்போ என் பேர்டு வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. இது என்னென்னா ஹாப்பின்னு ஒரு இது, அது வந்து பேர்டு இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். அந்த ட்ரீயில் உங்களுக்கு வந்து நிறையா புழு கிடைக்கும்ல, அதை வந்து இங்கே ஃபீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபீட் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இது வந்து ஷோரான்னு கேட்கும். ஷோர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபீடர்னு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். இப்போ நான் ஸ்டார்ட் ஹண்ட்டுன்னு கொடுத்தேன்னா பேர்டு வந்து சீடு வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து 12 ஹவர்ஸில் கிடைக்கும். இப்போ நான் அடுத்த 12 ஹவர்ஸ் வந்து இதே மாதிரி உங்களுக்கு கிளைம் பண்ணி காமிச்ச மாதிரி நான் கிளைம் பண்ணிக்கணும். அண்ட் தென் இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலியமாக அவங்க எவ்வளோ சீடை வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ அதில் 20% கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 10 சீடு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு வந்து 2 சீடு வந்து கிடச்சிரும். ஸோ அவர் ஒரு 20 சீடு ஏர்ன் பண்ணுறாருன்னா உங்களுக்கு 4 சீடு கிடைக்கும். ஒரு 30னா உங்களுக்கு ஒரு 6 சீடு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது மூலியமாகவும் ஈஸியாக சீடு ஏர்ன் பண்ணலாம்.
இதில் வேறு என்ன ஆப்ஷன்னா பூஸ்ட்டு கீழே இருக்கும். அந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஸ்டோரேஜ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ட்ரீ லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தான் 6 ஹவர்ஸுக்கு ஒன் கிளைம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து சீடு கொடுத்து தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்வென்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த ட்ரீயில் கிடைச்ச வார்மெல்லாம் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா அன்காமன் வார்ம்னு இருக்குது, 16% இருக்குது. 16% பீப்புள்ஸ்கிட்ட தான் இந்த வார்ம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு இதை யாருக்காவது நான் செல் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வந்து ஒரு 3 சீடுன்னு கொடுக்குறேன். 3 சீட் கொடுத்துட்டேன்னா அவங்க யாராவது இதை 3 சீடு கொடுத்து வாங்கினாங்கன்னா அவங்க வந்து 3% ஃபீஸ் பிடிச்சிக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.7 சீட்ஸ் கிட்ட வரும். ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா இது வந்து லிஸ்ட் ஆயிரும். யாராவது இதை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த சீடு வந்து உங்களோட பேலன்ஸில் ஆட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ரேர் வார்ம் 3.4% பீப்புள்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணியும் உங்கள் இதை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பேர்டுக்கு ஃபீட் பண்ணால் உங்களுக்கு வார்ம் வேணும். என்கிட்ட வார்மே இல்லை, நான் வாங்கணும், ஆனால் என்கிட்ட நிறையா சீடு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மார்க்கெட் ப்ளேஸ் போங்க, கீழே இருக்க ஆப்ஷனில். ஸோ இங்கே வந்து நிறையா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் பண்ணது 3 சீட்ஸில் லிஸ்ட் பண்ணேன். இங்கே ஒருத்தர் 3.58 லிஸ்ட் பண்ணியிருக்காரு. 80% பீப்புள்கிட்ட காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.2 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சீடை கொடுத்து இதை பை பண்ணி உங்களோட பேர்டுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான் ஆப்ஷன். அண்ட் தென் மிஷன்ஸ்ன்னு இருக்கும். இந்த மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட சீட் தருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இதை நான் கிளிக் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் டு எ சீடு ப்ரோ, அதுக்கு வந்து 0.1 சீடு கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி 2 டாஸ்க் முடித்து சீடு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து சீடு ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னும் டைம் இருக்குது. வாலெட் கனெக்ஷன் ஆப்ஷன் வந்தது நம்ம சேனலில் போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட், வேல்யூ இருக்கிற ப்ராஜெக்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.